அப்பா அம்மா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரோ அதை விட 100 மடங்கு நானும் என் கண்மணி மேல லவ் வச்சிருக்கேன். சொன்ன மாதிரி 2 பேரும் வாழ்ந்து காட்டினீங்கன்னா சந்தோஷம்தான். ஏண்டா சின்னவனே, நீ எப்பவுமே கலகலன்னு பேசிட்டு இருப்ப, இப்ப என்ன சைலண்டா இருக்க? உன் பங்குக்கு நீ உன் பொண்டாட்டிய பத்தி சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பெரியப்பா. அம்மா இருந்த வர வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். அது போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இப்படி ஒரு நாள் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அம்மா மட்டும் கூட இருந்திருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்பெல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க மாட்டேன். அது எனக்கு செட்டும் ஆகாது. எங்க அம்மா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு அம்மாவா இருந்தது அத்தை தான். அத்தை மட்டும் கூட இல்லைன்னா ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் இல்லாத ஊர்ல கூட குடியிருக்கலாம்னா, ஆனா ஒரு பொம்பளை இல்லாத வீட்டுல குடியிருக்க முடியாது. அந்த வழி வேறண்ணா. அதுவும் அம்மாவுக்கு நிகரா இன்னொரு பொண்ணு இல்லைன்னு வையேன், அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அது நரகத்துக்கு சமம். அத்தைக்கு அப்புறம் அம்மாவோட அன்பை வீரா கிட்ட தான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ என்ன அம்மா மாதிரி தான் பார்த்துப்பா. இப்பயும் அவ அப்படிதான் இருக்கா. அவதான் என் அம்மா. டேய் விட்றா. இந்தா மாறா, வாங்கிக்கோ. அம்மா குடுமா. வாங்கி சாப்பிடு. எதுவும் ஃபீல் பண்ணாத. அம்மா தான் இப்படி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நீ நல்லா இருப்ப. சாப்பிடு. சாப்பாடு நல்லா இருக்கு. ம். நல்லா இருந்துச்சா சாப்பாடு? பிரமாதமா இருக்கு. ம். டேய், என்னடா பாக்குற? அம்மான்னு சொன்னல, நிலா சோறு சாப்பிடும் போது இப்படிதான் துடைக்கணும். பொண்டாட்டி முந்தானில தொடச்சுக்கோ. ஆமாடா. அது சரி, இவ கையில டவலே வச்சிருந்தா நம்மளுக்கு தர மாட்டா. என்னங்க கைய பாருங்க, ஈரமா இருக்கு. இந்தாங்க தொடச்சுக்கோங்க. ஓ எல்லாம் இருக்காங்களா? டேய் என்னடா? என்ன மறைக்காம உண்மையை சொல்லு. நீ காதலுக்கு எதிரி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏன் இப்ப நடக்குதுன்னு எனக்கு புரியல. என்னடா சொல்ற? ஆனா இந்த கல்யாணம் பிரியா விருப்பத்தோட தான் நடக்குதா? அவளுக்கு நிஜமாவே அந்த பையனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அவ சம்மதம் கேட்டு தான் நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். பொய் சொல்லாதண்ணா. பிரியா அந்த பக்கத்தூர் பையன் சந்தோஷ லவ் பண்றா. அது உனக்கு தெரியும் தானே? தெரியும். தெரியும்னா நீ அந்த குடும்பத்துல பேசி 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? வீராக்கு வேற ஒரு மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அப்ப கூட நீ அவளை விட்டுறாத, நீ தான் அவ கழுத்துல தாலி கட்டணும், நீ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த. நீ அத்தெல்லாம் கொடுத்த கான்ஃபிடன்ஸ்னால தானே நானே அவ கழுத்துல தாலி கட்டினேன். லவ்வுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிற நீயே இப்படி பண்ண எப்படின்னா? டேய் ஊர் விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். இப்ப இங்க என்ன பிரச்சனை? நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும் தீரா பகை இருக்குடா. 2 குடும்பத்துக்கும் எந்த காலத்துலயும் ஒத்து வந்ததே கிடையாது. இது பல வருஷ பகை. அந்த வீட்டுல போய் எப்படி நம்ம போனாலும் நிம்மதியா வாழ முடியும்? நம்மள பழி வாங்குறதுக்காக வேணும்னு கூட அந்த பையனை வச்சு நம்ம பொண்ணை லவ் பண்ண வச்சிருக்கலாம்ல. எனக்கு அப்படி தோணலண்ணா. டேய் நான் சொல்றது கேளு. உனக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது. இதெல்லாம் பிரியாவுக்கே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சே அவன் மேல ஆசைப்பட்டா. காதலுக்கு என்னென்ன பார்டர் எல்லாம்? அவன் நாடு விட்டு நாடு போய் லவ் பண்ணிருக்கான். இது ஒரு ஊரு, அது ஒரு ஊரு. இதுக்கு நடுவுல ஒரு பார்டர். இதுல லவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வேற. காஷ்மீர் பார்டர்ல இருக்கிறவனி
இதெல்லாம் ஒரு விஷயமா உனக்கு? ப்ராடா யோசிச்சா எல்லாம் ஈஸியா தெரியும்டா. இந்த மாதிரி சின்ன வட்டத்துல இருக்கும்போது சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெருசா தெரியும்டா. ஃப்ரெண்ட்லியா சொல்றேன் கேளு. நம்ம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஆனா நமக்குன்னு வரும்போது நம்மளால அந்த முடிவு எடுக்க முடியாது. என்னண்ணா நீயே இப்படி சொல்ற? லைஃப் ஒரு வாட்டி தானா? அதுல அவன் ஆசைப்பட்டவனோட வாழ வைக்கிறது சந்தோஷமா, இல்ல இப்படி கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தங்க கூட வாழ வைக்கிறது சந்தோஷமா? நீயே சொல்லு. டேய், உனக்கு ஒன்றும் புரியாது. நீ என்ன பேசினாலும் இதெல்லாம் ஒத்து வராது. இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு சொன்னா புரியாது. விட்டுரு. நாங்க பார்த்திருக்க பையன் நல்ல பையன்தான். கண்டிப்பா அவளை நல்லா வச்சு பார்த்துப்பா. அவளும் சந்தோஷமா தான்டா இருப்பா. காலப்போக்கில் எல்லாம் மறந்துடும்டா. சரி, இனிமே இதை பத்தி நீ யார்கிட்டயும் பேச வேண்டாம். நாம 2 பேரும் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஏமாத்த போறோம் பிரியா. நம்ம லைஃப் நரகமாக போகுது. இவன் இந்நேரத்தில் தூங்காம எங்க சுத்திட்டு இருக்கா? பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? கை விடு. அண்ணி விடுங்க. விடுங்க அண்ணி. என்ன பண்ற நீ? பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அறிவு கிட்டவளே. கீழே இறங்கு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நல்ல வேளை வேற யாரும் பார்க்கல. என்ன பிரியா பண்ணிட்டு இருக்க? நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க? நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? ஏன் பிரியா இப்படி பண்ற? என் பிரச்சனை உங்களுக்கு புரியாது அண்ணி. என்னை விட்டுருங்க. நான் சாகிறது தான் ஒரே வழி. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. சாகிறதுனால எந்த தீர்வும் கிடைக்க போறது இல்ல. என்ன பிரச்சனை? ஒழுங்கா சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். யாரு? அதான் சின்னாலப்பட்டி சேதுராம பையன். நம்ம கிட்ட குஸ்தி போட்டியில பிரச்சனை பண்ணார்ல, அவரோட பையன் சந்தோஷ். உனக்கு எப்படி தெரியும்? அப்படியே இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த? அண்ணன் இதை பத்தி பேசினேன். அது இது முடியவே முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிடுச்சு. ஏன்? ஏதோ 2 ஊருக்கு தீராத பகை இருக்காமா. அதுவும் நம்ம குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு சுத்தமா ஆகாதான். 2 குடும்பமும் சேராது. பிரியா அங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவர் அப்படி சொன்னா உன் தங்கச்சி எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நீ விட்டுருவியா? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உடனே வேற யாரும் தாலி கட்ட வேண்டிய இடத்துல நீ வந்து எனக்கு தாலி கட்டின. அதே மாதிரி தானே இதுவும். கடவுளே, ஆனா உன இதுவே திரும்ப திரும்ப சொல்லாதடி. வீட்டுல உனக்கு ஒரு நியாயம், உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயமா? இப்ப என்ன பண்ணுங்கிற? பிரியா, உனக்கும் உன் சந்தோஷுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். எப்படி அண்ணி? சந்தோஷ்க்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. இங்க எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எப்படி எனக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க? முதல்ல இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டலாம். ஏதோ பிளான் பண்றாளே. அதான் எப்படி அண்ணி? மாப்பிள்ளை தூக்கிடலாம். கல்யாண பொண்ணு ஓடி போனாதான் பிரச்சனை என்ன? மாப்பிள்ளைய தூக்குனாலும் கல்யாணம் நின்னுடும்ல. அது கிட்னாப்பா. நீ எப்படி அவனை போய் தூக்கிட்டு வருவ? தூக்க போற இல்ல தூக்க போறோம். ரைட்டு. உனக்கு குஸ்தி மட்டும் தான் போட தெரியுமா? உன் தங்கச்சி இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர தெரியாதா? எங்க கூட்டு போய் உதவாங்க வைக்க போறாளோ? பிரியா, நீ தைரியமா இரு. நீ ஆசைப்பட்ட பையன் எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ சொல்லணும். அதுதான் ஒரு அண்ணனுக்கு அழகு. இந்த ஊரை பத்தி ஒன்றும் தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனை என்ன போத்துடலான்னு பாக்குறா.
ஆக மொத்தம் இந்த ஊர்லயே என்ன பழி கொடுக்க போறான்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. மாறா உடம்பு இரும்பாக்கிக்கிட. பிரியா, இதுக்கப்புறம் நீ எந்த சூழ்நிலையிலும் தப்பான முடிவை யோசிக்கவே கூடாது. வா. என் வாழ்க்கையில வர்றது பூரா பிரச்சனையா மட்டும்தான் இருக்கணுமா? பெட்டர் மேக்ஸ் லைட்டே தான் வேணுமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க கொஞ்சம் நேரமாகும் தான். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என் அடையாளம் தெரியல. நம்ம சிவனேசனோட தம்பி. எனது சிவனேசனா? எல்லாத்தையும் மறந்துடுவீங்க போங்க. இங்க பாருங்க, என் பொண்டாட்டியோட வந்திருக்கேன். நம்பிட்டாரு. வாமா போலாம். உள்ள இருக்க மாமா. ஆமா, யார் அந்த சிவனேசன்? இவங்க பொண்ணு வீட்டு சைடா இருப்பாங்கம்மா. நல்ல வேளை யாரும் கவனிக்கல, டவுட்டும் வரல. முக்கியமா சேதுராமங்கண்ணில் மட்டும் நம்ம பற்றவே கூடாது. குஸ்தியில் வச்சு இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் நம்மளை பார்த்துருக்காங்க. பாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பெருசு பிடி. ஐயா என்னப்பா இங்க மாப்பிள்ளை ரூம் எங்க இருக்கு? மாப்பிள்ள ரூம் மேலதான்ப்பா இருக்கு. ஆமா, நீ ஏப்பா மூஞ்ச மறைச்சிக்கிட்டே இருக்க? அது கண்ணில் மெட்ராஸே வந்திருக்கு. பார்த்தா மற்றவங்களுக்கு ஒட்டிக்கும் இல்லையா, அதான். ஆமாமா, மூஞ்ச காட்டிடாத. ஆமாமா. என்ன மாப்பிள்ள மேல ரூம்ல தான் இருக்காரு. போ. சரிங்க. இவ்வளவு தடையை மீறி எப்படி அவனை தூக்கிட்டு போறது? ஹலோ, இங்க பாருங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் தான் அப்பவே சொன்னேன். இங்க பாருங்க, இங்க ஒரு ஆள் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. இது உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி. சீக்கிரம் புறப்பட்டு வாங்குங்க. நீங்க வராம ஒரு வேலையும் நடக்காம அப்படியே கிடக்கு. நீங்க இல்லாம எப்படி பண்ண முடியும்? மாற்றுறது கன்ஃபார்ம், உதவாங்கிறதும் கன்ஃபார்ம். அதனாலதான் சொல்றேன், வாங்க, புறப்பட்டு வாங்க. லேட் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி சரி. வா வா வா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டான். டேய், மெதுவா மெதுவா. இப்படி தூங்குறோம். சும்மா எழுப்பி விஷயத்த சொல்லி கூட்டு போறமா? கூட வரானான்னு கேளு. அப்படியே வந்தா கூட்டிட்டு போலாம். போதுமா? எவ்வளவு கூல தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஒருத்தி அங்க அந்த புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. பயந்தவங்களுக்கு இவனெல்லாம் இப்படியே விடக்கூடாது. இவனை நம்ம தூங்கும் போதே தூக்கிட்டு போயிடலாம். இது இத்தனை பேர்த்த தாண்டியா? சரி, வாயை கட்டுறதுக்கு ஏதாவது வேணுமே. என்னடி இது? மயக்க மருந்தா? இந்தா புடி, அவன் மூக்குல வை. ஏன் நீ வைக்க வேண்டியதானே? சொல்றது மட்டும் கேளு. போதுமா? மூக்குல வை. பக்காவா பிளான் பண்ணிருக்க. என்னை விட பெரிய கேடியா இருப்ப போல. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. முடிச்சு 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 முடிச்சு. கையை எடுத்துடா. வா வா, சீக்கிரம் வா. அடுத்த திட்டத்துக்கு போயிட்டாப்பா. இங்க பாரு தம்பி, எனக்கு உனக்கு பர்சனலா எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பேச்சுவார்த்தை? தள்ளு. என்னடி இது? அவனை தூக்கு. முதுகவே தூக்க முடியல, முழுசா எப்படி தூக்கிட்டு போறணும்? பாத்து பாத்து. யாரும் இல்ல, போலாம் வா. வா வா, சீக்கிரம் வா. என்ன தம்பி இது? அது வெங்காய மூட்டை. வெங்காய மூட்டை. வெங்காய மூட்டை. ஓ அப்படியா? சமைக்கணும்ல, கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. தள்ளுங்க. நீ எதை கொண்டு வா, கொண்டு வா. சமையல் லேட் ஆகும்லனா தள்ளி போங்க. கொஞ்சம் நவருங்க. எது மூட்டைனே தெரியல. அம்மா, சீக்கிரம் தரடி. வா வா. பாவி டேய். ஏப்பா, பயப்புள்ள என்ன கணக்குறான். இவ்வளவு வெயிட்டா இருக்கான், மனசு வீக்கா இருக்கான். அண்ணி, என்ன நீ இது? உன் 70 kg தாஜ்மஹால்.
புரியல. வாழ்தான். ஐயோ சந்தோஷா. சந்தோஷ் யார் நீங்க? என்னது கொல்ல பாக்குறீங்க? ஆமா சந்தோஷ் இவரை கொல்ல வேற பாக்குறாங்க. உன்னால தான்டா என் தங்கச்சி சாவ பார்த்தா. பிரியா சந்தோஷ். ஆய் நீ இல்லனா நான் செத்து போலான்னு முடிவு பண்ணிருந்தேன் தெரியுமா? டேய் 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 ஓவரா பேசாதடா. தைரியமா அவளை கட்டிட்டு வாழ்றதுக்கு துப்பு இல்ல. சாவறானா? ஏன்டா லவ் பண்ணவங்க எல்லாம் ஆள் கிடைக்கலன்னு செத்துறேன்னு சொன்னா ஊரே சுடுகாடா வருதுக்கா? ஒண்ணு தைரியமா வாழணும், இல்லையா அது போயிடுச்சுன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிட்டு வேற லைஃப் பார்த்துட்டு போயிடணும். சும்மா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புளிங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்களை பத்தி எனக்கு தெரியும் சார். வேற ஒருத்தன் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கழுத்துல மேடை ஏறி நீங்க தாலி கட்டினீங்களாமே. எப்படா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு? உங்க தைரியம் எல்லாம் எனக்கு வராது சார். நீங்களாம் கிரேட் சார். வீரபாகு பேக்கரி கதை மாதிரி நம்ம கல்யாணம் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கும் போலயே. அண்ணா இப்ப என்ன பண்றது? இரு, உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு இவனை தூக்கணும். இப்போ உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு என்ன, உங்களை தூக்குன மாதிரி அந்த மாப்பிளையும் தூக்கிடலாம். இவ போற போக்க பார்த்தா தொழிலே மாத்திருவ போலயே. எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன போன ஜென்மத்துல எதுவும் பெரிய கடத்தல் கும்பலுக்கு தலைவியா இருந்தியா? இல்ல டப்பு டப்புன்னு கிட்னாப் பண்றதுக்கு ஐடியா கொடுக்குறியே, அதான் கேட்டேன். எல்லாம் உன் தங்கச்சிக்காக தானே. சரி, இவன் இங்கே இருக்கட்டும். நாங்க போய் அடுத்த கிட்னாப்பை பிளான் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறோம். இந்த பாரு, கல்யாணம் நாளைக்கு தான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும், புரியுதா? இந்த பக்கம் வா. நீ கட்டில் கட்டியில போட. சரி சார். போலாம் வா. வா வா. தூங்குறவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு இருக்கா? நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஓஹோ, எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அடி. அவனை மாதிரி பாதியில் இருந்துச்சிட போகிறேன். இவ பண்ணுறத பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா இருக்கு. இந்தா மூக்கு பத்த. என்ன எல்லா கிட்னாப்பையும் நான் தான் பண்ணுமா? விட்டா உன்னோட எல்லா கடத்தலுக்கும் என்னை பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிடுவ போல. நீ என்ன முறைச்சாலும் சரி, இதை நான் வைக்க மாட்டேன், நீயே வை. ஏ கொன்றாதடி. பாவம் புள்ள, சம்பந்தமே இல்லாம இந்த கல்யாணத்துல வந்து மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்படுறான். இல்லடி, உன்னை கட்டிக்க வந்தவன் மாதிரி கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்க ரொம்ப நல்லவனா இருக்கான். அதுங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இவனை டார்ச்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் கஷ்டமா இருக்கு. மன்னிச்சிடுறா தம்பி, நத்திங் பர்சனல், ஜஸ்ட் மேரேஜ். முறைச்சா வேலைக்கு ஆகுமா? இவனை எப்படி டிஸ்போஸ் பண்றது சொல்லுங்க கேப்டன். முதல்ல இங்க இருந்து தூக்கு. இங்க என்னென்ன ரூம் இருக்குன்னு உனக்கு தானே தெரியும். இப்படி எல்லாம் யோசிக்காத. மேல போய் லெஃப்ட் கட் பண்ணி ரைட்ல திரும்பணும்னா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்க இவனை வச்சு லாக் பண்ணிடலாம். அடி பாவி, பல வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கு, எனக்கே எந்த ரூம் எங்க இருக்குன்னு தெரியாது. நேத்து தான் வந்த, அதுக்குள்ள மொத்த வீட்டையும் அளந்து வச்சிருக்கியா? இல்ல, நீ ஒருவேளை என்ன டார்ச்சர் பண்ணா உன்ன அந்த ரூம்ல போட்டுடலாம் தான் நான் பார்த்து வச்சிருந்தேன். எது என்னையா? ஆனா பாவம், இவன் இப்ப மாட்டிக்கிட்டான். இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ செஞ்சாலும் செய்வடி. வா. என்னங்க 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 என்னடி, ஏன் இப்படி தலைதறிக்க ஓடி வர்ற? பையனை காணுங்க, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். இது பையனை காணோமா? பின்னாடி சொல்ற.
என்னடி சொல்ற? ஆமாங்க, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். அவனை எங்கேயுமே காணோம். ஓடி போயிட்டானோன்னு பயமா இருக்குங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. சுத்தி ஆள் போட்டிருக்கோம்ல, எப்படி அவன் தப்பிச்சிருக்க முடியும்? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வர வந்துட்டாங்க. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னங்க பதில் சொல்றது?